டிஜிட்டல் உரிமை விற்பனை தொடர்பாக நடிகர் விக்ரமின் வீர தீர சூரன் படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் வழக்கு தொடர்ந்திருக்கும் பிஃபோர் யூ முதலீட்டு நிறுவனத்திற்கு 7 கோடி ரூபாய் பணம் நஷ்டமாக வழங்க படத்தின் தயாரிப்பாளர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். HR பிக்சர்ஸ் தயாரிப்பில் சித்தா திரைப்படத்தினுடைய இயக்குனர் சு அருண்குமார் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம், SJ சூர்யா, நடிகை துஷாரா ஆகியோருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் வீரதீர சூரன். இந்த திரைப்படம் இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது மார்ச் 27ஆம் தேதி திரைப்படங்களில் இன்று வெளியாகும் என படக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதே போன்று இந்த திரைப்படத்திற்கு பிஃபோர் யூ என்ற நிறுவனமும் இத்திரைப்படத்தினுடைய முதலீடு செய்திருந்ததாகவும், அதனால் இந்த படத்தினுடைய அந்த டிஜிட்டல் விற்பனையானது இந்த நிறுவனத்திற்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த டிஜிட்டல் உரிமையை விற்கப்படுவதற்கு முன்பாகவே படத்தினுடைய அந்த திரையரங்க ரிலீஸ் டேட்டை படத்தினுடைய தயாரிப்பாளர் அறிவித்ததால் இந்த படத்தினுடைய அந்த டிஜிட்டல் உரிமையை விற்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனமானது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் இதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தும், அதே போன்று 7 கோடி ரூபாய் நஷ்டமாக செலுத்த வேண்டும் என்று படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இந்த படத்தை அதுவரை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருந்தார். இந்நிலையில் இந்த திரைப்படம் திட்டமிட்டபடி இன்று 27ஆம் தேதியான இன்று இந்த காலை காட்சிகள் எதுவும் இந்த திரைப்படத்திற்கு வெளியாகவில்லை. அதே போன்று அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய நண்பகல் மதிய காட்சிகளும் இதுவரை இந்த திரைப்படம் வெளியாகவில்லை. இந்த திரைப்படம் முதல் நாள் திட்டமிட்டபடி வெளியாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனத்துடன் பேசி சுமூகமான முடிவுக்கு எட்டியதாகவும், அதனால் இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு 7 கோடி ரூபாய் நஷ்டஈடாக செலுத்துவதாகவும், இந்த 7 கோடி ரூபாய் நஷ்டஈடு பணத்தை நீதிமன்றத்தில் இன்று கட்டுவதாகவும் படத்தினுடைய தயாரிப்பாளர் முடிவெடுத்திருக்கின்றார். ஏற்கனவே நீதிமன்றத்தின்படி 48 மணி நேரத்திற்குள் இந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று 7 கோடி ரூபாய் இந்த பணத்தை செலுத்துவதாகவும், அதன் பிறகு பல்வேறு செயல்முறைகளுக்கு பிறகு இந்த திரைப்படம் இன்று மாலைக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று வெளியாகவில்லை என்றால் புதிதான அந்த ரிலீஸ் டேட்டையும் தயாரிப்பு நிறுவனம் அறிவிக்கும் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. நன்றி யுவராஜ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.